வணக்கம் இனிய உறவுகளே, தோழிகளே, நான் உங்கள் பூவை ராஜி. இந்த மீனை வாங்கினா கஷ்டமாக இருக்குது. சிறுவனன்னு நினச்சாலும் மனசு விட மாட்டேங்குதுங்க. வாங்கியாச்சு. உப்பும் புளியும் இப்போ தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி விட்டு கரைக்கணுங்க. நல்லா மண் போக கரைச்சிடணுங்க. மண்ணுதுக இருந்தால் அதில் தங்கிக்கிறோம். அதனால தான் இப்படி கரைக்கணும். கரைச்சி சக்கையெல்லாம் அப்படியே எடுத்துடலாமுங்க. புழிஞ்சி புழிஞ்சு எடுத்துட்டு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடலாங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடலாங்க. ரெண்டரை ஸ்பூன் சீரகஞ்சோம்பு மல்லி எல்லாம் சேர்ந்ததுங்க. இந்த பொடியை போட்டுடலாம். 2.5 ஸ்பூன் 3 பொடி எல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு மிளகாப்பொடி எல்லாம் சேர்ந்து இந்த புளி தண்ணியில் இந்த மாதிரி கலக்குன்னு கலக்கி விட்டுடலாங்க. கலக்கி விட்டுட்டு குழம்ப இப்போ கூட்டி விடலாம். எல்லாத்தையும் சேர்த்து இப்படி கூட்டி வச்சுட்டு பொடி பொடியாக நறுக்குன 3 தக்காளி பழம், 2 பச்சை மிளகா, பொடியாக வெட்டின 10 சின்ன வெங்காயம், பூண்டு பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேங்க. எல்லாமே பொடியாக வெட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்குமுங்க. 1 ஸ்பூன் வெந்தயமும் சோம்பும் இப்படி வறுத்துக்கலாங்க. எண்ணெய் விடாமல் வறுத்துக்கணும். வறுத்துட்டு இடி உரலில் போட்டு நல்லா முணுக்கிக்கணுங்க. இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் வெந்தயமும் 1/2 ஸ்பூன் சோம்பும் அதில் பொரிய போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் முதல்ல பொடியாக நறுக்குன பூண்டு போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாமுங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா சூப்பராக இருக்கும். குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கியாச்சுங்க. வெட்டி வச்ச அந்த 3 தக்காளி பழமும் நல்லா போட்டு வதக்கிடலாங்க. நல்லா வதக்கணுங்க. இந்த பதத்துக்கு வதக்கியாச்சுங்க. இந்த கலக்கி வச்ச குழம்ப நல்லா மசிச்சு விட்டு இதில் ஊற்றிடலாங்க. குழம்பு கூட்டி வச்சுட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுடலாங்க. வறுத்து வச்சோம் இல்லையா வெந்தயமும் சோம்பும், அதை பொடி பண்ணி குழம்புல தூவிடலாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தூவிட்டு ஒரு கலக்கி விட்டுடலாம். இது 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் பச்சை வாடை போக நல்லா கொதிக்கணுங்க. மிளகா புளி எல்லாமே ஒன்று சேர கொதித்த பிறகு நம்ம சீர்வணி வச்சுருந்த இந்த மீனை இதில் சேர்த்துக்கலாங்க. மீன் போட்டு நல்லா 6-7 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. கொதித்த பிறகு மீனை தனியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படியாகவும் வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா தோழிகளே. தேங்க்யூ.